இந்த 40 பேர் உயிரிழந்ததுக்கு யார் காரணம் தெரியுமா? மக்கள் தான் காரணம். விஜய குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல, கவர்மெண்ட்டை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல, காவல்துறையை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல உங்ககிட்ட இருக்கிற குறைய நீங்க மாத்திக்கிற வரைக்கும் இது போல இழப்புகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நடிகனா பார்க்கணும். 100 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறியோ, 2000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறியோ, அந்த திரையோட முடிஞ்சிடணும். புரியுதுங்களா? சும்மா வீட்ல கூட சொன்னாங்க நீ போனா கூட்டத்துல சாவதா போறே. கூட்டத்துல காணாவே போயிட்டேன். காணா போய் தலைவருக்காக வந்திருக்கேன் திரும்பி. அதான் மதுரையில நடத்தும் போது எங்களால போக முடியல, இவ்வளவு தூரம் எங்களால டிராவல் பண்ணி போவேன். இங்க வந்தே ஆகணும், நம்ம ஊருக்கு வராது, நம்ம தான் இப்ப இந்த மனுஷனை பார்க்கணுன்றதுக்காகவே வந்திருக்கு. என்ன அடிபட்டாலும் விதிப்பட்டாலும் நீங்க பார்த்தே ஆகணும் அவருன்றதுக்காக தான். தலையில தூக்கி வச்சுக்கின்னு பால் ஊத்துறது, அவனை பாக்குறதுக்காக போயிட்டு உயிரை விடுறது, இதெல்லாம் ஒரு எந்த ஒரு இதுலயும் கிடையாது. உலகம் முழுக்க இருக்கிற நடிகர்களிலே எல்லா நாடுலயும் ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரே நபர் யார் தெரியுமா? ஜாக்கி சான். அவருக்கு ஆனா யாரும் இப்படி போய் உயிரை விட்டதில்லை. இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த தமிழர்கள் இருக்கிறாங்களே, கேடுகெட்ட தமிழர்கள். நடிகரும் பின்னாடியும், அரசியல் பின்னாடியும், பொண்ணுங்க பின்னாடியும், போதைக்கு பின்னாடியும், இப்படி அடிமையா ஒண்ணு எதுல நீங்க இறங்குறீங்களோ அதுல அப்படியே அடிமையா ஆயிடுறீங்க. ஒண்ணு இந்த நடிகர்களுக்காக உயிரை விடுறீங்க, இல்ல போதைக்காக உயிரை விடுறீங்க, ஜாதி மதம் இதுல அடிமையாகுறீங்க. எவனாவது ஒருத்தராவது சிந்திக்கிறீங்களா இதை பத்தி? இப்படி போய் நீங்க உயிரை கொடுக்கணும்னு யாரு அடிச்சா, யாரு கேட்டா? உன்னை விஜய் வந்து என்ன பாருன்னு சொன்னாரா? தமிழ்நாடு அரசு வந்து கூட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்களா? பெண்கள் அந்த ஒரு குழந்தைங்களை பெத்தெடுக்கிறதுக்கு, ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு 10 மாசம் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அங்கங்க குழந்தைங்க இல்லாம எவ்வளவு பேரு தவிக்கிறாங்க தெரியுமா? குழந்தைங்க எல்லாம் சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைங்களை கொண்டு போயிட்டு பலி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத ஜனங்க. என்ன இப்படி ஒரு வெறி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவரை பார்த்தா போதும்னு இருக்கும். அவரை எங்க குலசாமியா பாக்குறோம் நாங்க. மன்றத்தில் நிறுத்த வலியுறுத்தி நடைபெற்று வரும் கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. இலங்கை தமிழர்களை